மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அசோகா ஹல்வா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு நான் 3/4 கிண்ணம் எடுத்து வச்சுருக்கிறேன். சர்க்கரை இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் இருக்கிறேன். முந்திரி பாதாம் எடுத்து வச்சுக்கிறேன். இது கலருக்கு பவுடர் கொஞ்சம், நெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. பாசிப்பருப்பை நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். 3 தடவை வாஷ் பண்ணிட்டேன். இதை குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கப்பில் 2 கப்பு தண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வைக்கிறேன் நான். 3 விசில் வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி விசில் போட்டுடுறோம். இது நல்லா 3 விசில் வரட்டும். வந்தோடனே நம்ம ஹல்வா செய்ய ரெடியாக பண்ணிக்கலாம். விசில் வந்தோடனே இறக்கிக்கலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம், ஆற வச்சுட்டு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க. கடாய் வச்சிருக்கிறேன், காயட்டும். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். பாதாமும் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். நம்ம ஏன் இன்னைக்கு ஸ்வீட் செய்கிறோன்னா, நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் நம்ம இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்ருக்கோம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை எடுத்துடுறேன் நான். இதில் 1 ஸ்பூனுக்கு மைதா மாவு வச்சுருக்கிறேன். அது போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நெய்யிலே. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, தீயாமல் இருக்கிறதுக்கு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரையை இதில் போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டோடனே இந்த இது கொஞ்சம் மெல்ட் ஆகும். இப்போ நல்லா ஜூஸி ஆயிடுச்சு. அதான் சர்க்கரை போட்டாக்கா அப்படியே அப்படியே மெல்ட் ஆகிடும். இது இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கலர் பவுடர் போட்டுக்கலாம். நல்லா கலரு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் நம்ம கலர் சேர்க்குறோம். பாருங்கள், கலர் பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ நெய் கொஞ்சம் இன்னும் மறுபடியும் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப்பு போல் நெய் தேவைப்படும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் போல் நல்லா பாருங்கள், நல்லா நிறையா தான் நெய் போடுறேன். மறுபடியும் நான் இன்னும் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். முந்திரி பாதாம் வறுத்ததை போட்டுக்கலாம். அதில்
நம்மளுடைய அசோகா அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பாருங்கள். இப்போ இதை நான் வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். திரண்டு வந்துடுச்சு, இங்கே பாருங்கள், ஒட்டாமல் இப்படி வருது பாருங்கள். இதுதான் பதம். இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு, மடிப்பு மடிப்பாக விழுது அழகாக. நம்மளுடைய அசோகா அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க.